அத்தியாயம் 19. சாரு வந்திருப்பது தெரிந்து மறுநாள் அவளை பார்க்க வந்துவிட்டாள் அவள் தோழி மாலா. மாலா அந்த ஊரிலேயேதான் திருமணம் செய்து செட்டில் ஆகியிருந்தாள். சுமதிதான் வெளியூர் சென்று விட்டாள். காலை உணவை முடித்துக்கொண்டு ஜெகன் கருணாகரனுடன் அவர்கள் நிலங்களை பார்க்க கிளம்பிவிட வீட்டில் கிருஷ்ணவேணியும் சாருவும் மட்டும் இருந்தபோது மாலா வந்தாள். அவளை பார்த்ததும் சாருவும் மகிழ்ச்சியோடு எழுந்து அவளிடம் ஓடி வந்து விட்டாள். மாலா, எப்படி இருக்க என கத்திக்கொண்டே சாரு வர, நீ என்கிட்ட பேசாதடி என நொடித்து கொண்டாள் மாலா. அதில் சாருவின் முகம் சட்டென்று சுருங்கிவிட்டது. ஏண்டி என உண்மையான வருத்தத்தோடு சாரு கேட்க, அவள் நிஜமாகவே வருந்துவதை அப்போதுதான் கவனித்த மாலா, ஏய் என்ன சாரு, சும்மா தாண்டி சொன்ன, அதுக்கு போய் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு கல்யாணாகி போனதிலிருந்து ஏண்டி அதிகம் பேசுறதே இல்ல. அவளை சமாதானம் செய்தாலும் தன் குற்றச்சாட்டையும் சேர்த்தே வைத்தாள் மாலா. அவள் முகத்தில் தன் வேதனை தெரியாமல் மறைப்பதே சாருவிற்கு பெரும் பாடாக இருந்தது. தோழியிடம் கதையடிக்கும் நிலையிலா அவள் இருந்தாள். அவள் அழுகை இல்லாமல் கடத்திய நாட்களையே விரல் விட்டு எண்ணி விடலாமே. வேறு வழி இல்லாமல்தான் தந்தை அத்தையிடமே பேசினாள். இதெல்லாம் இங்கு சொல்ல முடியாமல் சிறிது யோசித்தவள், ஒன்னும் இல்ல மாலா, அந்த ஊரு வீடு எல்லாமே புதுசு இல்லையா, அங்க செட்டாகவே லேட் ஆகுதுடா. பெரிய பணக்கார வீடு வேற, நமக்கு அந்த பழக்க வழக்கம் எல்லாம் பழகணும்ல. மெதுவாக சாரு கூற, உன்னை விட்டுட்டியே சாரு என்றால் மாலா அடக்கப்பட்ட சிரிப்போடு. அதில் சாரு புரியாமல் விழிக்க, புது மாப்பிள்ள தொல்லை வேற இருக்குமே, உன்னை நகரவே விடாம படுத்துறாரா கண்ணடித்து மாலா கேட்க, ஒரு நொடி சாருவிற்கு அடிவயிற்றிலிருந்து கதறல் வந்துவிடும் போல இருந்தது. புதிதாக திருமணமான எல்லா தோழிகளும் பேசிக்கொள்ளும் பேச்சுதான். ஆனால் அவளுக்கு மட்டும் இதையெல்லாம் தாங்கவே முடியவில்லை. மனதை அழுத்தும் வலியை கட்டுப்படுத்த முடியாது என்று தோன்றிவிட, நீ ஒண்ணுமே சாப்பிடலையேடி, உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வர என்று விட்டு சட்டென்று எழுந்து உள்ளே வந்து விட்டாள் சாரு. சமையல் அறைக்கு வந்து சில ஆழ்ந்த மூச்செடுத்து தன்னை சமன் செய்து கொண்டவள், கடவுளே, இதையெல்லாம் எதிர்கொள்ளும் தைரியத்தை எனக்கு கொடு என மனதார வேண்டிக்கொண்டு ஜூஸ் கலந்தாள் சாரு. பெரியவர்கள் அதிகம் அந்தரங்க விஷயங்களை நோண்டி கேட்கவில்லை. ஆனால் தோழி அப்படி இருக்க மாட்டாளே. அவள் உரிமையோடு சிலது கேட்கத்தான் செய்வாள். எல்லாத்தையும் தன் நிலையை காண்பித்துக் கொள்ளாமல் சமாளிக்க வேண்டும். ஜூஸ் போட்டு முடித்தவள் மீண்டும் ஆழ்ந்த மூச்செடுத்து தன்னை சமன் செய்து கொண்டே தோழியிடம் வந்தாள். ஆனால் அவள் எதிர்பார்த்ததுதான் நடந்தது. அவள் கொடுத்த ஜூஸை வாங்கிக் கொண்ட மாலா அவளை அத்தோடு விட்டுவிடவில்லை. என்னடி வெட்கமா? கணவனை பத்தி பேசினதும் ஓடிட்டா? ஆமா, எங்க உன்னவர், எனக்கெல்லாம் அறிமுகப்படுத்த மாட்டியா என சிரித்துக்கொண்டே மாலா கேட்க, அவள் முதல் கேள்வியை அப்படியே ஒதுக்கி தள்ளியவள், அப்பாவோட நிலம் பார்க்க போயிருக்காருடி என அவளது இரண்டாம் கேள்விக்கு மட்டும் பதில் கூறினாள். வரட்டும் வரட்டும், இன்னைக்கு பார்க்காம கிளம்புறதில்ல. உன்னை நல்லா பாத்துக்கிறாராடி? ஒரே ரொமான்ஸ் தானா விடாமல் மாலா கேட்க, சாருவிற்குத்தான் ஐயோ என்றிருந்தது. அவளது ஒவ்வொரு கேள்வியும் சாருவின் காயங்களை கீறுவதை அவள் உணரவில்லை. பாவம், வெட்கம் போல் தலை குனிந்து அதை சமாளித்து வைத்தாள் சாரு. அதில் அவள் முகத்தை பிடித்து நிமிர்த்திய மாலா, என்னடி எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிற? அவ்வளோ வெட்கமா என்ன? அப்படி என்னதாண்டி உன்னவர் ஸ்பெஷலு? சும்மா சொல்லேன். மீண்டும் மீண்டும் மாலா கேட்க, சும்மா இருடி என்று விட்டு எழுந்தாள் சாரு. இந்த முறை அவளை விடாமல் தானும் எழுந்து விட்ட மாலா, ஏய் எங்க எஸ்கேப் ஆகிற? எனக்கு இனி ஒன்னும் வேண்டாம், ஒழுங்கா பதில் சொல்லுடி என அவளை பிடித்து இழுக்க, சாரு சங்கடத்தோடு விழிக்கும் போதே அவளை காப்பாற்றவென ஜெகனும் கருணாகரனும் வந்து சேர்ந்தன. அவர்களை பார்த்ததும் ஒரு அசட்டு சிரிப்போடு மாலாவை சாருவை விட்டுவிட்டாள். அவர்களை பார்த்து கொண்டே ஜெகன் வர, எப்படி இருக்கீங்கண்ணா என்று அவனிடம் பேச்சு கொடுத்தாள் மாலா. அவனோ சாருவை ஒரு முறை பார்த்துவிட்டு, ஃபைன் என்று தோன்றியும் தோன்றாத சிறு புன்னகையோடு கூற, எங்க சாரு உங்களை நல்லா பாத்துக்கிறாளா? ஏதாவது வம்பு பண்ணனா சொல்லுங்க, 2 அடி போட்டு அனுப்பி வைக்கிறேன் என சிரித்துக்கொண்டே கூறினாள். ஏனோ ஜெகனால் சும்மா கூட சிரிக்க முடியவில்லை. நல்லாவே பாத்துக்கிறா
என எந்த உணர்வும் இல்லாமல் கூறியவன், நீங்க பேசிட்டுருங்க, எனக்கு வேலை இருக்கு என்று விட்டு வேகமாக உள்ளே சென்று விட்டான் ஜெகன். அவன் செல்வதை குழப்பத்தோடு பார்த்தவள், என்னடி இம்புட்டு வெறப்பா இருக்காரு, வீட்லயும் இப்படிதானா, எப்படி நீ சமாளிக்கிற என கண்கள் விரிய மாலா கேட்க முயன்று புன்னகைத்த சாரு, அதெல்லாம் இல்லடி, உன்னை அவருக்கு தெரியாது இல்லையா, அதான் பழகுனா நல்லா பேசுவாரு என்று வாய்க்கு வந்ததை உளறி வைத்தாள். மேலும் சிறிது நேரம் இருந்து சாருவை பாடாய்படுத்திவிட்டுத்தான் மாலா கிளம்பிச் சென்றாள். இனி ஒழுங்கா போன் பேசணும் என்ற கண்டிஷன் வேறு. அவள் கிளம்பியதும் சாருவிற்கு மழை பெய்து ஓய்ந்த மாதிரி இருந்தது. ஒரு பெருமூச்சோடு எழுந்து சாரு சமையல் அறைக்கு வர, அங்கு மோர் கலந்து கொண்டிருந்த கிருஷ்ணவேணி, இத மாப்பிள்ள கிட்ட கொடுமா, நான் அண்ணாக்கு கொடுத்துட்டு வரேன் என்று விட்டு டம்ளரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். அவர் கொடுத்த மோரை எடுத்துக்கொண்டு சாரு தன் அறைக்கு வந்தபோது ஜெகன் அங்கு லேப்டாப்போடு அமர்ந்திருந்தான். மோர் என்று அதை அவன் அருகில் வைத்துவிட்டு சாரு திரும்ப, ஒரு நிமிஷம் என்ற ஜெகனின் குரல் அவளை நிறுத்தியது. லேப்டாப்பை மேஜை மீது வைத்துவிட்டு மோரை எடுத்துக்கொண்டவன், சாரி, உன் தந்தைக்கிட்ட நடிக்கிறது போல உன் தோழி கிட்ட பேச முடியல என எந்த உணர்வுகளுமற்ற குரலில் கூற, புரியுது, எனக்கே சமாளிக்க கஷ்டமாதான் இருந்தது சாருவும் மெதுவாக கூறினாள். அவள் பதிலில் அவளை ஒரு மாதிரி பார்த்தான் ஜெகன். அப்போதுதான் அவள் முகத்தில் இருந்த சோர்வே அவனுக்கு தெரிந்தது. தோழிக்கு பதில் கூறி அனுப்பவே இந்த அளவு சோர்ந்து விட்டாள் என்றால் அவள் மனம் என்ன பாடுபட்டிருக்கும் என்று அவனுக்கும் புரிந்தது. சாரு அமைதியாக சென்றுவிட ஜெகனும் பெருமூச்சோடு திரும்பிவிட்டான். அன்றைய பொழுது பெரிதாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் கழிந்தது. ஆனால் மறுநாள்தான் நல்லதாக விடியவில்லை. அன்று காலை எழுந்ததும் தற்செயலாக அன்றைய தேதி ஜெகனின் கண்ணில் பட்டு வைக்க அந்த நொடி உச்சக்கட்ட அதிர்ச்சியோடு அமர்ந்து விட்டான் ஜெகன். இதை எப்படி மறந்தான்? கடந்த வருடங்களில் அவன் இந்த நாளை மறந்ததே இல்லை. அன்றைய நாள் முழுவதும் கோபத்தோடு பாரிலோ அல்லது எங்காவது வெளியிலோதான் கழிப்பான். மற்ற நாட்களை விட அன்றுதான் அவனுக்குள் சாரு மீதான கோபம் பேயாட்டம் போடும். அதை கட்டுப்படுத்த முடியாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்து வைத்து வளர்ந்திருந்தான். என்றோ அவன் வெறிக்கு காரணமானவள் அவனுடனேயே இருக்கிறாள். அவனானால் அந்த நாளையே மறந்திருக்கிறான். இதை அவனால் நம்பவே முடியவில்லை. ஆம், அன்றுதான் சாரு அவன் மீது பொய்ப்பழி சுமத்திய நாள். அவன் உயிரே போயிருக்க வேண்டிய நாள். அதை நினைக்க நினைக்க சில நாட்களாக லேசாக எங்கோ ஒரு மூலையில் இலகி இருந்த மனது பெரும் கோபத்தோடு இறுகியது. அதுவும் அந்த ஊரிலேயே வேறு வந்து அமர்ந்திருக்கிறான். அந்த எண்ணம் வேறு அவன் கோபத்திற்கு தூபம் போட்டது. சை, இந்த அளவா கவனிக்காம இருந்திருக்கோம் என தன்னைத்தானே நொந்து கொண்டு அவன் அமர்ந்திருக்க, சரியாக அதே நேரம் அவனிடம் வந்து மாட்டினாள் சாரு. சாப்பிட வரீங்களா, அப்பா காத்துக்கிட்டு இருக்காரு என சாதாரணமாக கூறிக்கொண்டே சாரு வர, அதுவரை தலையை கையால் தாங்கிக் கொண்டு அமர்ந்திருந்தவன் அவள் குரலில் அப்படியே நிமிர்ந்தான். கண்களில் சிவப்பு நரம்பொடி இருக்க ருத்ரமாய் நிமிர்ந்து நின்றவனை பார்த்து பயத்தில் தானாக 2 அடி பின்னால் வைத்தாள் சாரு. என்ன ஆச்சு ஜெகன்? தன்னை அறியாமல் அவள் கேட்டுவிட ஒரே எட்டில் அவளை நெருங்கியவன், ஈஸ்வர் என அடிக்குரலில் சீர சாருவிற்கோ வயிற்றில் புதிதாக புளியை கரைத்தது. அவள் கைகளை அழுத்தமாக பற்றியவன், ஒரு மண்ணு சாப்பாடும் வேண்டாம், நீங்களே கொட்டிக்கோங்க என கோபத்தோடு கத்திவிட்டு அவளை அப்படியே வேகமாக கீழே தள்ளிவிட்டான். அவனது இந்த திடீர் கோபத்தையும் வெறுப்பையும் எதிர்பார்க்காமல் ஏற்கனவே விழித்துக் கொண்டிருந்த சாரு அவன் தள்ளிவிட்டதில் தடுமாறி சற்று தள்ளி போய் விழுந்தாள். கண்களில் கொஞ்சமும் கோபம் குறையாமல் அவளை உறுத்து விழித்தவன் வேகமாக அவளை கடந்து வெளியே வந்து விட்டான். அவன் வீட்டை விட்டு வெளியே செல்ல முற்பட, மாப்ள சாப்பிடலையா என்ற கருணாகரனின் குரல் அவனை தடுத்து நிறுத்தியது. அதில் மேலும் கோபம் தலைக்கேற அதை முயன்று கட்டுக்குள் கொண்டு வந்தவன், வெளியே வேலை இருக்கு மாமா, அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன், எனக்காக காத்திருக்காதீங்க, நான் வர லேட் ஆகும் என அவர் புறம் திரும்பாமலேயே கூறிவிட்டு சென்று விட்டான். அவன் கீழே தள்ளிவிட்டதும் கோபத்தில் தந்தையிடம் ஏதாவது பேசிவிட போகிறானே என்ற பயத்தில் சாருவும் அவன் பின்னாடியே எழுந்து வந்திருந்தாள். அவன் கருணாகரனிடம் ஒழுங்காகவே பதில் கூறிவிட்டு சென்றது
அவளுக்கு பெரும் நிம்மதியாக இருந்தது. மெதுவாக சாரு கருணாகரன் அருகில் வந்து அமர, ஏமா மாப்பிள்ள திடீர்னு கிளம்பி போறாரு என குழப்பத்தோடு கேட்டார் அவர். இப்பதான் போன் வந்ததுப்பா, அவரு தொழில் விஷயமா ஒருத்தர் இங்க வந்திருக்காராமா, இன்னைக்கு பாத்துடணும்னு ஒரு கட்டாயம், அதான் இப்படி ஓடுறாரு. லேசாக சிரித்து கொண்டே சாரு கூற, அவரும் அதை நம்பிவிட்டார். வெளியே வந்த ஜெகன் உண்மையாகவே மனதை மாற்ற எவ்வளவோ போராடினான். அவன் தொழில்துறை நண்பர் அங்கு இருக்க பேசாமல் பிசினஸ் பேசுவோம் என அங்கே சென்று விட்டான் ஜெகன். ஓரளவு தன் முயற்சியில் அவனால் வெற்றியும் பெற முடிந்தது. ஆனால் அந்த நிம்மதி அன்று மாலை வரைதான் நிலைத்தது. பிசினஸ் விஷயம் எல்லாம் பேசி முடித்ததும், கொஞ்சம் வெளியே போய் டீ குடிச்சிட்டு வரலாம் ஈஸ்வர் என அவர் கிளம்ப, வேறு வழி இல்லாமல் தானும் அவரோடு வந்தான் ஜெகன். தெரிந்தோ தெரியாமலோ அவர் அழைத்து வந்த டீ கடை அந்த ஊரின் பஞ்சாயத்து நடக்கும் இடத்திலிருந்து தொலைத்தது. அந்த மரத்தடியை பார்த்ததும் அவனுக்கு அடைத்து வைத்திருந்த கோபம் முழுவதும் பீரிட்டு கொண்டு வெளியே வந்துவிட்டது. டீ சொல்லிவிட்டு உடன் இருந்தவர் ஏதோ பேசிக் கொண்டிருக்க ஜெகனின் கண்கள் முழுவதும் அந்த மரத்தின் மேலேதான் படிந்திருந்தது. அந்த மரத்தை பார்த்த ஒவ்வொரு நொடியும் அவர்கள் அவனை கட்டி வைத்து எலும்பை நொறுக்கியதுதான் அவன் முன் வந்து போனது. எத்தனை வலி, எத்தனை வேதனை! தவறே செய்யாமல் அவன் பட்ட உயிர் வலி இப்போதுதான் பட்டது போல் உடல் எல்லாம் தகித்து எரிந்தது ஜெகனுக்கு. சரியாக அதே நேரம் அவனிடம் டீ கொடுக்கப்பட கொதிக்க கொதிக்க இருந்த கண்ணாடி டம்ளரை அதன் சூட்டை கொஞ்சமும் உணராமல் கையில் வாங்கினான் ஜெகன். அவன் கண்கள் மரத்திலேயே நிலை குத்தி நின்றுவிட அப்போதுதான் அவன் கொதிக்கும் டம்ளரை அப்படியே பிடித்திருந்ததை உடன் இருந்தவரும் கவனித்தார். டம்ளர் சூட்டில் அவர் சரியாக பிடிக்க முடியாமல் டம்ளர் நுனியை மட்டும் பிடித்திருக்க, ஜெகனோ அப்படியே முழுதாய் டம்ளரை கையை மடக்கி பிடித்திருப்பதை அதிர்ச்சியோடு பார்த்தவர், ஈஸ்வர் டம்ளர் என தொடங்கும் போதே அந்த கண்ணாடி டம்ளர் அவன் இறுக்கம் தாங்காது உடைந்து சிதறியது. அந்த சத்தத்தில் அங்கிருந்த அனைவருமே அதிர்ந்து அவனை பார்க்க, அவனோ யாரையும் கவனிக்கவில்லை. ஆனால் கண்ணாடி உடைந்த சத்தத்தில் லேசாக சுதாரித்திருந்தான். தன் பர்சில் இருந்து ஒரு 2000 ரூபாய் நோட்டை எடுத்தவன், சாரி தெரியாம உடைஞ்சிருச்சு என ரூபாயை கடைக்காரர் கையில் கொடுத்துவிட்டு அப்புறம் பேசலாம் என உடன் வந்தவரிடம் கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக நகர்ந்து விட்டான். அவனுடன் பிசினஸ் பேச வந்தவர் அவன் செய்த செயலில் ஒன்றும் புரியாமல் சிறிது நேரம் திகைத்துதான் நின்றிருந்தார். பின் தானே சுதாரித்து நகர்ந்தும் விட்டார். மற்றபடி ஜெகனிடம் யாரும் விளக்கமெல்லாம் கேட்டுவிட முடியாது என அவருக்கும் தெரியும். தனது காரை எடுத்துக்கொண்டு வேகமாக கிளம்பிய ஜெகன் வெகு நேரம் இலக்கில்லாமல் சுற்றி கொண்டிருந்தான். வீட்டிற்கு போகவே அவனுக்கு மனம் வரவில்லை. இன்று அவன் சாருவை பார்த்தால் மனதில் இருக்கும் வெறியில் என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவான். அதை தவிர்க்கத்தான் அவனே போராடினான். ஆனால் விதி விட்டால் அல்லவா? அவன் பாட்டிற்கு நேரம் பார்க்காமல் சுற்றி கொண்டிருக்க இரவு 8 மணி அளவில் அவனுக்கு அழைத்தார் கருணாகரன். லேட்டாச்சி மாப்ள, எங்க இருக்கீங்க? எப்போ வர்றீங்க? நாளைக்கு ஊருக்கு வேற கிளம்புறேன்னு சொன்னீங்களே என அவர் கேட்க, அவருக்கு பதில் சொல்லவே அவனுக்கு பிடிக்கவில்லை. அதில் அவன் அமைதியாகவே இருக்க, அதற்குள் மாப்ள இருக்கீங்களா என அந்த பக்கம் பதறிவிட்டார் கருணாகரன். அவர் குரலில் ஒரு நீண்ட மூச்செடுத்து தன்னை சமநிலைப்படுத்திக் கொண்டவன், 1 மணி நேரத்துல வந்துடுறேன் மாமா என்று விட்டு போனை வைத்தான். போனை கார் டேஷ்போர்டில் தூக்கி எறியும் போதுதான் அதில் சிவப்பாக ஏதோ ஒட்டி இருப்பதை பார்த்தான். என்னவென்று குழப்பத்தோடு அவன் கைகளை பார்க்க, அதுவோ இரத்தத்தில் குளித்திருந்தது. அப்போதுதான் கார் ஸ்டேரிங் வீலிலும் இரத்தம் இருப்பதையே கவனித்தான் ஜெகன். என்ன ஆச்சு என சில நிமிடம் யோசித்தவனுக்கு கண்ணாடி டம்ளர் கையில் உடைந்தது அப்போதுதான் நினைவு வந்தது. கையில் பெரிதாக கீறி ரத்தம் வடிந்து கொண்டிருக்க, அதை எந்த உணர்வுமற்று வெறித்தவன் தன்னிடம் இருந்த கைக்குட்டையை எடுத்து ரத்தம் வழிந்த உள்ளங்கையில் அழுத்தமாக கட்டிக்கொண்டு மீண்டும் காரை எடுத்தான். மீண்டும் 2 மணி நேரம் சுற்றியவனுக்கு மறுபடியும் கருணாகரனிடமிருந்து அழைப்பு வந்தது. அதற்கு மேல் தாமதப்படுத்த முடியாது என புரிந்து வீட்டை நோக்கி வண்டியை திருப்பினான். அதிலும் அவரிடம் தனக்காக காத்திருக்காமல் படுத்து விடும்படி அழுத்தமாக கூறிவிட்டுத்தான் போனை வைத்திருந்தான். நல்ல வேளையாக அவன் வீட்டிற்கு வந்தபோது கிருஷ்ணவேணி கருணாகரனும் இருவருமே படுத்திருந்தன.
அதில் ஒருவித நிம்மதியுடன் தங்கள் அறை நோக்கி நேராக ஜெகன் நடக்க, அவனுக்காக உணவு மேஜையில் காத்திருந்த சாரு வேகமாக அவனை தொடர்ந்தாள். சாப்பிடலையா என அவன் பின்னால் ஓடி வந்து சாரு கேட்க, அவளை ஒரு நொடி நின்று பார்த்தவன் கண்கள் அன்று காலையில் இருந்தது போலவேதான் இன்னும் எரிந்து கொண்டிருந்தது. அதில் சாரு பயத்தோடு அவனை பார்க்க, வேண்டாம் என ஒற்றை சொல்லில் மறுத்துவிட்டு உள்ளே வந்து விட்டான் ஜெகன். அறைக்குள் வந்தவனுக்கோ அன்று கட்டிலில் சென்று படுக்க கூட தோன்றாமல் போக, கையில் ஒரு சிகரெட் பாக்கெட்டோடு ஜன்னல் அருகே நின்று புகைக்க தொடங்கிவிட்டான் ஜெகன். சற்று நேரத்தில் உள்ளே வந்த சாரு அவனை பார்த்துவிட்டு எதுவும் கேட்காமல் அமைதியாக படுத்துவிட்டாள். இதுபோல் அவன் அங்கு இருக்கும்போதும் செய்வதுதான். சிறிது நேரம் புகைத்துவிட்டு தானாக வந்து படுத்து விடுவான். அதே நினைவில் படுத்துவிட்டாலும் சாருவிற்கும் ஏனோ அன்று அத்தனை சுலபத்தில் தூக்கம் வந்துவிடவில்லை. அவளும் புரண்டு கொண்டே இருக்க, ஜெகனும் அன்று வந்து படுத்தப்பாடில்லை. வெகு நேரம் ஆகியும் ஜெகன் நின்ற இடத்திலிருந்து அசையாமல் அங்கேயே நின்று இருந்த சிகரெட்டை எல்லாம் காலி செய்து கொண்டிருக்க, சாரு மெதுவாக அவனை கவனிக்க ஆரம்பித்தாள். இதோ வந்து விடுவான், அதோ வந்து விடுவான் என அவள் பார்த்து கொண்டே இருக்க, அவனோ நகரும் வழியையே காணோம். அப்போதுதான் காலையிலிருந்தே அவன் பெரும் கோபத்தோடு இருப்பது உரைக்க என்னவாக இருக்கும் என்று யோசித்தவளுக்கு ஒன்றுமே பிடிபடவில்லை. அவன் நின்று கொண்டே இருக்க, தான் படுத்திருப்பது ஒரு மாதிரி இருக்கவும் எழுந்து அமர்ந்தவள் அப்போதுதான் அவன் கையில் இருந்த காயத்தையே கவனித்தாள். அவன் கட்டியிருந்த கைக்குட்டையை மீறி லேசாக ரத்தம் வடிந்து கொண்டிருக்க, அதை பார்த்ததும் அதற்கு மேல் அவனை கண்டு கொள்ளாமல் இருக்க முடியாமல் எழுந்து விட்டாள் சாரு. மெதுவாக அவன் அருகில் வந்தவள், கையில என்னாச்சு ஜெகன், ரத்தம் வருது பாருங்க என அதை பார்த்து கொண்டே கூற, அவன் இத்தனை நேரம் முயன்று போராடி கட்டுப்படுத்தி வைத்திருந்த பொறுமை எல்லாம் காற்றில் பறக்க, அவள் குரல் போதுமானதாக இருந்தது. கண்கள் சிவக்க அவள் புறம் திரும்பியவன், வந்தா என்னடி, என கொல்ல பார்த்தவதான நீ, இப்ப என்ன வந்தது என கோபத்தோடு இறைந்தவன் அவள் மருண்டு விழிப்பதை பொருட்படுத்தாமல் அவளை நெருங்கினான். சற்று பக்கத்தில் வந்ததும் அவள் தாலி கண்ணில் பட, அவன் முகத்தில் எப்போதும் போல் ஒரு நக்கல் புன்னகை தோன்றியது. ஓ, கணவன் பாசமா, இதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியதான் ஞாபகம். சின்ன வீட்டுக்கெல்லாம் பாசம் வருமா என்ன? யோசனையோடு ஜெகன் கேட்க, சில நாட்களாக அவனிடம் இல்லாமல் இருந்த குத்தல் பேச்சு மீண்டும் வரவும் சாருவிற்கும் புதிதாக வலித்தது. ஏன் ஜெகன், நான் சாதாரணமா தானே கேட்டேன். அன்னைக்கு நான் தெரிஞ்சு செய்யலைங்கிறத எத்தனை முறை சொல்லிட்டேன், கொஞ்சமும் நம்ப கூடாதா? ஏனோ அன்று சாருவிற்கும் மனம் கேட்கவில்லை. கடந்த சில நாட்களாக கொஞ்சம் நன்றாக இருந்தானே, அந்த நிலை இருவருக்குமே சற்று நிம்மதியாக இருந்தது போல்தானே இருந்தது. எப்படியேனும் அவன் கோபத்தை குறைத்துவிட முடியாதா என்ற ஆதங்கத்தோடுதான் சாரு பேசினாள். ஆனால் அதுவே அவன் கோபத்தை பல்மடங்காக்கும் என அவள் அறியவில்லை. பாவம். என்னது, தெரியாம செஞ்சியா? இத சொல்ல உனக்கே கூசலையா? இதோ இப்ப நான் உன்னை ஏதாவது செஞ்சுட்டு தலுக்காக தெரியாம செஞ்சுட்டேன்னு சொன்னா ஏத்துக்குவியா? அடிக்குரலில் அவன் கேட்ட போதே ஏதோ பெரிதாக சரியில்லை என்ற பயத்தில் சாருவின் முதுகு தண்டு சில்லிட்டது. அவனோ கொஞ்சமும் இரக்கமில்லாமல் அவள் முகத்தை பார்த்தவன், சோதிச்சு பார்த்துடலாம் என கூறிக்கொண்டே அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத நொடியில் அவள் உள்ளங்கையை பிடித்து தன் கையில் இருந்த சிகரெட்டை வைத்து அழுத்தமாக நசுக்கி விட்டான். அவனது இந்த செயலை கொஞ்சமும் எதிர்பார்க்காத சாரு துடித்து விட்டாள். வலி தாங்காமல் அம்மா என கத்த அவள் வாய் திறந்து விட, அவள் வாயை மற்றொரு கையால் அழுத்தமாக மூடினான் ஜெகன். ஓ, அப்பாவுக்குத்தான் தெரிஞ்சிடும் என கலங்கி தவித்த அவள் கண்களை பார்த்து அவன் கூற, அவளோ கத்தவும் முடியாமல் வலியையும் தாங்க முடியாமல் திணறிவிட்டாள். சத்தம் வராமல் அவள் உடல் எல்லாம் நடுங்க கதறி அவனிடமிருந்து கையை உருவிக்கொள்ள சாரு போராட, அவனோ அப்போதும் அவள் கையை விடவில்லை. எத்தனை தைரியம் இருந்தா தெரியாம கொலை செஞ்சன்னு சொல்லுவ? உனக்கு கடைசி வரைக்கும் உன் தப்புடைய வீரியம் புரியவே இல்லை இல்லையா? ஏன் தவறுதான், ஏதோ குழந்தை போல உன்னை கையாண்டுகிட்டு இருந்தேன் பாரு, என்ன தாண்டி சொல்லணும் என்றவன் அடுத்து என்னவென்று அவள் யோசிக்கும் முன்பே அவளை முரட்டுத்தனமாக அணைத்திருந்தான்.
அதற்கு பின் அவள் உணர்ந்த ஒவ்வொரு நொடியும் நரகம்தான். இத்தனை வருடங்களாக உள்ளே கனன்று கொண்டிருந்த கோபம் அன்று காலையிலிருந்து கோபத்தை அடக்க போராடியது. அதே இடத்திற்கு சென்று வந்தது எல்லாமே சேர்ந்து ஜெகனை மிருகமாகவே மாற்றியிருந்தது. அந்த நொடி தனக்குள் இருந்த மனிதத்தன்மை முழுதும் இழந்து அவன் கோபம் முழுதாய் அவனை ஆக்கிரமித்து அவனை மிருகமாக்கி விட்டிருந்தது. இத்தனை நாள் அவளிடம் கடைபிடித்து வந்த மென்மை எல்லாம் காற்றில் பறக்க உள்ளுக்குள் இருந்து வெடித்து வந்த கோபம் முழுவதும் சேர்ந்து சாருவை குதறி எடுத்து விட்டான் ஜெகன். விடியற் காலையில்தான் அவன் அவளை விட்டு விலகினான். அவன் விலகிய போது மனவலி உடல் வலி இரண்டும் தாங்காமல் கிட்டத்தட்ட சாரு மயங்கி இருந்தாள். அத்தியாயம் 20. சாருவிடம் இருந்து விலகிய ஜெகன் அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாமல் நேராக பின்னால் தோட்டத்திற்கு சென்று விட்டான். அவன் சென்றதை கூட உணர முடியாத நிலையில் இருந்தாள் சாரு. வலி வலி, உடல் முழுவதும் அத்தனை வலி. இத்தனை கொடூரமாக கூட ஒருவனால் நடந்து கொள்ள முடியுமா என்ன? இதுவரை அவன் தண்டனை என்று கொடுத்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை என அந்த நொடி சாருவிற்கு புரிந்து போனது. மயக்கம் கூட முழுவதுமாக வராமல் உடல் எல்லாம் நடுங்க போர்வையை இழுத்து போற்றிக்கொண்டு படுத்தவளுக்கு வாய் விட்டு கதறு கூட சத்தில்லாமல் போய்விட்டது. உடல்தானே முடியவில்லை, மனம் என்ன செய்யும்? அது பாட்டிற்கு துடித்து கதறும் வேலையை சரியாக செய்து கொண்டிருந்தது. கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்க அவளை அறியாமல் கேவல் வந்து கொண்டே இருந்தது. அம்மா, ஏன் இப்படி? ஏமா எனக்கு இப்படி ஒரு நிலை? தாங்கவே முடியலையே. இதைவிட ஒரு பொண்ணை ஒருத்தனால அவமானப்படுத்த முடியுமா? என்ன முயன்றும் கட்டுப்படுத்த முடியாமல் அடி வயிற்றில் இருந்து மிக பெரிய கதறல் வந்து விட்டது சாருவிற்கு. வயிற்றை அழுத்தமாக பிடித்து உடலை குறுக்கி வாயை வெகு அழுத்தமாக மூடி சத்தமில்லாத கதறலாக அதை வெளியிட்டாள். முடிந்தது, எல்லாமே முடிந்தது, இனி எதுவுமே இல்லை என கதறிய மனதை அவளால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. ஏன் இத்தனை கொடுமையா நடந்துக்கிட்டான்? வலியை தாண்டிய அவமானமே அவளை கொன்று புதைத்தது. உடலின் ஒவ்வொரு அணுவும் வலிக்குமா என்ன? அவளுக்கு அந்த நொடி அப்படித்தான் வலித்து கொண்டிருந்தது. ஏன் இப்படி செஞ்சான்? இந்த கேள்விதான் அவளை குடைந்து எடுத்து உடல் அசதியில் அவளை மயங்க கூட விடாமல் தடுத்து கொண்டிருந்தது. அவன் தாலியை கலட்டி அசிங்கமாக பேசி அவளை மென்மையாக கையாண்ட போதே அவள் பாதி உயிர் போய்விட்டது. தன் குடும்பத்திற்காக தான் மீதி உயிரை கையில் பிடித்து வைத்திருந்தாள். இன்றோ குடும்பம் என்று யோசிக்கவே தோன்றவில்லையே. உடல் முழுவதும் ஒரு இடம் விடாமல் எழுந்த வலியும் மனம் முழுவதும் இப்படி ஒருவன் தன்னை தொட்டு விட்டானே என்ற அவமானமும் அவளை உயிரோடு கொன்று புதைத்து கொண்டிருந்தது. நான் செஞ்சது தப்புதான், அதுக்காக இப்படி ஒரு நிலையா? கடவுளே, இத தாங்கவே முடியலையே. ஒரே நேரத்துல உடல் மனம் எல்லாத்தையும் கொன்னுட்டானே. இந்த அவமானத்தையும் வலியையும் சுமந்துகிட்டு வாழத்தான் வேணுமா என்ன? நிச்சயம் அவளால் முடியாது. இத்தனை நாள் அவன் செய்ததற்கே உடன்பட்டிருக்க கூடாது. அன்றே உயிரை விட்டிருந்தால் இன்று இந்த கொடுமைக்கு ஆளாகி இருக்க வேண்டாமே. இப்போதே போய் அவன் அவமானப்படுத்திய உடலை தீக்கு இரையாக்கிவிட வேண்டும் என்ற வெறி எழ அது தந்த உத்வேகத்தில் வலியை எல்லாம் தாண்டி எழுந்து விட்டாள் சாரு. ஒரு நொடியில் எழுந்தவளுக்கு அப்போதுதான் சுற்றுப்புறம் உரைக்க மீண்டும் சோர்ந்து போய் படுத்து விட்டாள். இங்கு உயிரை விடக்கூடாது. அவளோடு சேர்ந்து உடனடியாக 3 உயிர் போய்விடும். வேறு எங்காவது சென்று இருந்து கொள்ளலாம். அதற்கு முன் மீண்டும் அவள் மனம் ஜெகனிடம் வந்து நின்றது. அவன் சொன்ன கால அவகாசம் இன்னும் முடியலையே. சாவது என்று ஆகிவிட்டது. அதற்கு முன் அவன் இன்னும் என்ன கொடுமையெல்லாம் செய்ய வேண்டும் என நினைக்கிறானோ அனைத்தையும் செய்து கொள்ளட்டுமே. அதற்கு பின் இறந்து விடலாம். அதுவரையாவது தந்தையும் அத்தையும் நன்றாக இருப்பார்களே. அதற்கு பின் யாருக்காகவும் அந்த உயிரை பிடித்து வைக்க அவள் தயாராக இல்லை. அதற்கு மேல் வாழ்ந்தால்தான் அசிங்கம் என உறுதியாக முடிவெடுத்துக் கொண்டாள் சாரு. ஏனோ இறப்பு என முடிவெடுத்த பின் கொஞ்சம் மனசு லேசானது போல் இருந்தது. அதில் அமைதியாக படுத்துவிட்டாள். அந்த நொடி அவள் உடல் முதல் உயிர் வரை எல்லாமே மறுத்து விட்டிருந்தது. இதற்கு மேல் ஒன்றுமே இல்லை என்ற நிலையை அடைந்து விட்டாள் சாரு. வெளியே தோட்டத்திற்கு வந்து அமர்ந்த ஜெகனோ
வெகு நேரம் அங்கு அமைதியாகத்தான் அமர்ந்திருந்தான். அவன் மனம் மீண்டும் சமநிலை அடையவே அவனுக்கு நேரம் தேவைப்பட்டது. ஒருவாறு மனம் அமைதியடைந்த பின்தான் மெதுவாக என்ன செய்துவிட்டு வந்தோம் என அவன் மூளை எடுத்துரைக்க புரிந்த விஷயத்தில் பதறி அடித்துக்கொண்டு எழுந்து விட்டான் ஜெகன். கோபத்தில் முழு மிருகமாக மாறிவிட்டிருக்கிறோமே என்பது புரிந்த நொடி, ச முட்டாள் என வேகமாக தலையில் அடித்துக் கொண்டவனுக்கு அடுத்த நொடி சாரு எப்படி இருக்கிறாளோ என்ற எண்ணம் தான் வந்தது. அதற்கு மேல் அமர முடியாமல் வேகமாக எழுந்து உள்ளே வந்தவன் அவசரமாக சாரு அருகில் வந்து பார்க்க அவள் நடுங்கும் உடலை பல்லை கடித்து பொறுத்து கொண்டு படுத்திருப்பதை பார்த்த உடனேயே எதுவும் யோசிக்காமல் வேகமாக அவள் அருகே சென்று ஜெகன் அவள் உடலை தொட்டு பார்த்தான். ஒரு நொடி அனிச்சை செயலாய் சாருவின் உடல் வெகுவாக தூக்கி போட்டது. ஒரே ஒரு நொடிதான். அவள் நடுக்கம் அவனை பார்த்ததும் கண்களில் தோன்றிய பயம் எல்லாமே அடுத்த நொடி அனைத்தையும் துணி கொண்டு துடைத்தது போல் மறைந்து விட்டிருந்தது. அவனை எந்த உணர்ச்சியும் இல்லாமல் தான் இப்போது சாரு பார்த்தாள். ஜெகனோ அவள் மாற்றத்தை எல்லாம் சுத்தமாக கவனிக்கவில்லை. அவன் அவள் உடலை சோதிப்பதில்தான் மும்முரமாக இருந்தான். தொட்டு பார்த்ததுமே அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருப்பதும் லேசாக சுடுவதும் அவனுக்கு தெரிந்தது. அதில் பதறிவிட்டவன் அடுத்து தான் சூடு வைத்த இடத்தை பார்க்க அதுவோ இன்னும் பச்சை ரணமாக அப்படியேதான் இருந்தது. அனைத்தையும் வேதனையோடு பார்த்தவன் எதுவும் பேசாமல் எழுந்து போய் தன்னுடைய பையில் மருந்து மாத்திரை இருக்கிறதா என்று தேடினான். அதில் எதுவும் இல்லாமல் போக சாரு பையிலும் தேடி பார்த்தால் அதிலும் அவன் தேடிய மருந்து கிடைக்கவில்லை. இனி வேண்டுமென்றால் பெரியவர்களை எழுப்பித்தான் கேட்க வேண்டும். ஆனால் என்னவென்று சொல்லி கேட்பது? காய்ச்சலுக்கு கூட ஏதாவது சொல்லிவிடலாம். ஆனால் சூட்டு புண்ணிற்கு பார்த்தவுடன் அது சிகரெட்டால் சுட்டது என்று தெரிந்து விடுமே. ஒரு நொடி என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாமல் நின்று விட்டான் ஜெகன். ஒரு நொடிதான். அடுத்த நொடி அவன் மூளை வேகமாக வேலை செய்தது. ஒரு முடிவோடு சாரு அருகில் வந்தவன் மெதுவாக அவள் தலைமாட்டில் அமர்ந்தான். சாரு, கொஞ்சம் எழுந்து உன்னால நடக்க முடியுமா? அவசரமா ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம். இந்த நிலையில இங்க இருக்க முடியாது. உன்னை இப்படியே தொடர்ந்து 5 நிமிஷம் பார்த்தா கூட கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்கிட்டு நின்னா போதும், நான் அழைச்சிட்டு போயிடுறேன் என மெதுவாக ஜெகன் கூற அவனது மென்மையை உணரும் நிலையில் எல்லாம் அவள் இல்லை. ஏதோ அவன் செய்தி வாசித்தது போல அதை கேட்டுக்கொண்டவள் எந்த பதிலும் கூறாமல் மெதுவாக எழுந்தாள். அவளை ஜெகன் மென்மையாக பிடித்து எழுப்பிவிட அவனை உதறி தள்ள வேண்டும் என ஆர்ப்பரித்த மனதிற்கு ஈடாக அவள் உடல் வேலை செய்யாததால் அவளால் அவனை ஒன்றும் சொல்லக்கூட முடியாமல் போனது. அவள் எழுந்து அமர்ந்ததும் அவனே சென்று அவளுக்கு மாற்று உடை மட்டும் எடுத்து வந்து கொடுக்க அதை வாங்கிக் கொண்டு மெதுவாக எழுந்து எப்படியோ நடந்து குளியலறைக்குள் வந்து விட்டாள். ஆனால் உடல்தான் நிற்க மாட்டேன் என சண்டித்தனம் செய்து அவளை படுத்தி எடுத்தது. பாத்ரூம் என்று கூட பார்க்காமல் அப்படியே மடிந்து விழுந்தாள். நன்றாக இருக்குமே என உடல் கெஞ்ச பல்லை கடித்து அதை பொறுத்து கொண்டு உடையை மாற்றினாள் சாரு. நன்றாக முகத்தில் நீரை அடித்து அலம்பியதில் கொஞ்சம் தெளிந்தது போலிருந்தது. இந்த தெளிவு எத்தனை நேரம் தாங்கும் என்று அவளுக்கே தெரியவில்லை. அதற்குள் கிளம்பிவிட வேண்டும் என நினைத்து கொண்டு அவள் வெளியே வர நல்ல வேளையாக அதற்குள் ஜெகன் எல்லா வகையிலும் கிளம்ப தயாராகி இருந்தான். வேகமாக தான் தயாராகி இருந்தவன் தூங்கிக் கொண்டிருந்த கருணாகரனையும் கிருஷ்ணவேணையையும் எழுப்பி விஷயத்தை சொல்லிவிட்டிருந்தான். அவர்கள் இருவரும் எழுந்து ஹாலிற்கு வந்ததும் ஜெகன் ரூமிற்கு வர சரியாக அதே நேரம் பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் சாரு. அவள் கொஞ்சம் தெளிவாக இருப்பதை ஒரு நிம்மதியோடு பார்த்தவன், இத போட்டுக்க சாரு என ஒரு ஸ்வெட்டரை நீட்ட அதையும் மறு கேள்வி இல்லாமல் வாங்கி அணிந்து கொண்டாள் சாரு. ரொம்பவும் அவசரம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சாரு, 2 நிமிஷம் நின்னா போதும், முடியும் தானே? அவன் குரலில் சிறு பதட்டம் இருந்ததோ? எதுவும் அவள் மூளைக்கு உரைக்கவில்லை. என்று மட்டும் கூறிவிட்டு மெதுவாக சாரு நடக்க இருவர் பையையும் எடுத்துக்கொண்டு அவளோடு இணைந்து கொண்டான் ஜெகன். அவன் கையில் தன் பையையும் பார்த்ததும் தான் அவளுக்கு அந்த நினைவே வந்தது போல் அவனிடம் பைக்காக அவள் கையை நீட்ட அவன் கண்ணிலோ அந்த கையில் இருந்த காயம்தான் பட்டு தொலைத்தது. அதில் முகம் இருக அவன் நின்றுவிட, பை என்றால் சாரு மெதுவாக.
அப்போதுதான் அவள் பைக்காக தான் கையை நீட்டி இருக்கிறாள் என்று புரிய, இந்த கையில எப்படி தூக்குவாளா என கோபத்தோடு நினைத்து கொண்டவன், நானே கொண்டு வரேன் சாரு என மென்மையாக கூறினான். அவன் பதிலில் ஒரு நொடி நின்றவள் பின் எதுவும் பேசாமல் வெளியே வந்துவிட்டாள். வெளியே தந்தையும் அத்தையும் அவர்களுக்காக காத்திருப்பதை பார்த்தவள் ஒரு நீண்ட மூச்செடுத்து தன் வலிகள் அனைத்தையும் மறைத்து கொண்டு அதில் ஒரு மெல்லிய புன்னகையோடு அவர்களை நெருங்கினாள். அவள் வந்ததும் அவளை அணைத்து கொண்ட கருணாகரன், என்னடா மாப்பிளைக்கு ஏதோ அவசர வேலையாமே, உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டாரு, இந்த நேரத்துல போறீங்க, பார்த்து போயிட்டு வாங்கடா என்று மென்மையாக அவர் கூற, சரிப்பா என்றவள் தந்தையை நன்றாக ஒரு முறை அணைத்து கொண்டாள். கருணாகரன் அவளை விட்டதும் கிருஷ்ணவேணியும் அவளை அணைத்து கொள்ள அவரோடு நன்றாக ஒரு முறை புதைந்து கொண்டாள் சாரு. அவளுக்கு அன்னை போல் இருப்பது அவர்தானே. கண்கள் வேறு கலங்கி விடுவேன் என மிரட்ட அதை வேகமாக ஒரு அரட்டு போட்டு உள்ளே இழுத்து கொண்டாள். சாருவை அணைத்திருந்த கிருஷ்ணவேணி, பார்த்து போங்கடா, ஊருக்கு போனதும் ஃபோன் பண்ணு, அடுத்த முறை வரும்போது நல்லா தங்கறது போல வரணும், சரியா? இப்படி ஓடக்கூடாது என மெதுவாக கூற, அடுத்த முறையா என அவள் மனம் விரக்தியோடு நினைத்து கொண்டது. இதுதானே கடைசி, இனி அவர்கள் அவள் பிணத்தை கூட பார்க்க முடியுமோ என்னவோ, இதுதான் கடைசி என மனம் எடுத்துரைக்க மீண்டும் ஒரு முறை தந்தையையும் அத்தையையும் அழுத்தமாக அணைத்து விடுவித்தாள் சாரு. இருவரையும் நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்வது போல பார்த்து கொண்டவள், வரேன்பா, வரே அத்த, 2 பேரும் உடம்பு நல்லா பார்த்துக்கணும், நான் எங்க இருந்தாலும் உங்களோட நலன் எனக்கு தெரியணும் என அழுத்தமாக கூற, சரிடி பெரிய மனுஷி என்றார் கருணாகரன் நிலைமையை இலகுவாக்கும் பொருட்டு. பின் மகளை விட்டுவிட்டு கருணாகரன் ஜெகனிடம் வர அவன் பெரிதாக பேச்சை வளர்க்கவில்லை. அவர் கேள்விகளுக்கு 2 வார்த்தையில் பதில் கூறியவன், நேரம் ஆச்சு மாமா, நான் மதியத்துக்குள்ள அங்க இருக்கணும், கிளம்புறோம் என்று விட்டு சாருவை பார்க்க அவன் பார்வை உணர்ந்து மீண்டும் ஒரு முறை தன் சொந்தங்களை கண்களில் நிறைத்து கொண்டு கிளம்பிவிட்டாள் சாரு. இத்தனை நேரமும் சூடுபட்ட கையை அவள் ஸ்வெட்டருக்குள் மறைத்து வைத்திருந்ததால் அதை அவர்கள் இருவரும் கவனிக்கவில்லை. ஒரு வழியாக விடைபெற்று கொண்டு இருவரும் கிளம்பிவிட அந்த தெருவை தாண்டி வந்ததுமே காரை நிறுத்திவிட்டான் ஜெகன். அவன் நிறுத்தியதும் சாரு அவனை திரும்பி பார்க்க, படுத்துக்கோ சாரு என்றவன் தானே அவள் சீட்டை முழுதாக பின்னால் சாய்த்து விட்டான். ஏற்கனவே சுத்தமாக தெம்பில்லாமல் இருந்த சாருவாலும் அதற்கு மேல் முடிந்திருக்கவில்லை. அதனால் அமைதியாகவே படுத்துக்கொண்டாள். உறக்கம் என்று வராவிட்டாலும் எதுவும் வீம்பு பண்ணாமல் அமைதியாக படுத்துக்கொண்டு வந்தாள் சாரு. சிறிது தூரம் வந்ததும் ஒரு 24 மணி நேர மெடிக்கல் ஷாப்பில் காரை நிறுத்தினான் ஜெகன். அமைதியாக படுத்து வந்த சாரு எப்போது தூங்கினாலோ அவளுக்கே தெரியவில்லை. அவன் வண்டியை நிறுத்தி திரும்பி பார்த்தபோது நன்றாக உறங்கிவிட்டிருந்தாள். அவள் உறங்குவதை பார்த்ததும் காரை அணைக்காமல் மிதமான குளிரில் வைத்துவிட்டு இறங்கி போனான் ஜெகன். காய்ச்சலுக்கு மாத்திரையும் அவள் காயத்திற்கு மருந்தும் வாங்கி கொண்டு திரும்பியவனுக்கு அதை கையில் ஏந்திய போது லேசாக கைகள் நடுங்கி கண்கள் கலங்கியது. ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு காருக்கு வந்தான் ஜெகன். இன்னமும் சாரு உறங்கிக் கொண்டுதான் இருந்தாள். அவளை எழுப்பாமல் மிக மென்மையாக அவள் கையை எடுத்தவன் கிரீமை எடுத்து மெதுவாக அதில் தடவி விட்டான். தூக்கமா மயக்கமா என சரியாக தெரியாத நிலையில் இருந்த சாருவிடம் இருந்து எந்த சலனமும் இல்லை. அவளை ஒரு முறை பார்த்துவிட்டு தன் கையில் இருந்த அவள் கையை மேலும் அழுத்தமாக பிடித்து கொண்டவன், ஐ எம் சாரி சாரு என மெதுவாக கூறியவன் கண்களும் கலங்கியிருந்தது. அவள் கையில் இருந்த காயத்தை பார்த்தவனுக்கு மேலும் மனம் வலிக்க அதில் நன்றாக மருந்து தடவும் வரையில் அவன் கண்கள் வஞ்சனை இல்லாமல் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தது. அவள் கைகளை விட்டுவிட்டு சோர்ந்திருந்த அவள் முகத்தை பார்த்தவன், ஏன் இத்தனை தூரம் மிருகமாகி போனோம் என முதல் முறையாக வருந்தினான். இனி வருந்தி எந்த பயனும் இல்லை என அவனுக்கு புரியவில்லை. பாவம். மதுரையை விட்டு வெளியே வந்ததும் ஒரு உயர் ரக ஹோட்டலில் காரை நிறுத்தினான் ஜெகன். அதற்குள் விடிய தொடங்கி இருந்தது. சாரு எழுந்திரு என அவளை பிடித்து லேசாக ஜெகன் உலுக்க அவன் உலுக்கியதில் சாருவும் விழித்து விட்டாள்.
நன்றாக உடல் சூடு ஏறி இருக்க அவள் கண்கள் எல்லாம் சிவந்து வீங்கி கிடந்தது. கண் விழித்ததும் அதுக்குள்ள வந்துட்டோமா என அவள் சுற்றி பார்க்க அவள் முகத்தை பார்த்ததுமே ஜெகனுக்குள் சுருக்கென தைத்தது. வண்டி நிற்பது ஏதோ ஹோட்டல் என தெரிந்ததும் சாரு குழப்பத்தோடு அவனை பார்க்க, இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு உனக்கு காய்ச்சல் குறைஞ்சதும் போலாம் சாரு. அங்க மாமாக்கும் அத்தைக்கும் தெரிய வேண்டான்னுதான் உன்னை அழைச்சிட்டு வந்த. மென்மையாக ஜெகன் கூற, அவன் காய்ச்சல் என்றதும் தன் கழுத்தை தொட்டு பார்த்தாள் சாரு. அது தாறுமாறாக கொதித்ததில், காய்ச்சல் அடிக்குது போல என நினைத்து கொண்டு கையை எடுத்து விட்டாள். அவள் செயல்கள் அனைத்தையும் வலியோடு பார்த்து கொண்டிருந்தவன் வா என்று விட்டு இறங்கினான். அவளும் பேசாமல் இறங்க அவள் வேகத்திற்கு மெதுவாக நடந்தான் ஜெகன். உள்ளே வந்ததும் ஒரு அறை புக் செய்து விட்டு அவளை மெதுவாக அழைத்து வந்தான். அன்று அவளை கண்டு கொள்ளாமல் ஓடவிட்டவன் இன்று அவள் நடைக்கு ஈடு கொடுத்து மெதுவாக நடந்து கொண்டிருந்தான். அதை சுத்தமாக கவனிக்கும் நிலையில் சாரு இல்லை. அறைக்குள் நுழைந்ததும் எப்போதும் போல சாரு கீழே படுக்க பெட்ஷீட் எடுக்க, ஏய் என்ன பண்ற என கத்திக்கொண்டே அவளிடம் இருந்த பெட்ஷீட்டை பிடுங்கினான் ஜெகன். அதில் ஒரு நொடி புரியாமல் விழித்தாள் சாரு. பின் ஏற்கனவே இது போல ஹோட்டலுக்கு சென்ற போது அவன் செய்ததுதான் நினைவு வந்தது. ஓ, பெட்ஷீட் எடுத்ததும் கோபம் வந்துடுச்சு போல என நினைத்தவள் சாரி என மெதுவாக முணுமுணுத்து விட்டு கீழே வெறும் தரையில் படுக்கலாம் என்று நினைத்து குனிய அவள் செயலில் பொறுமை இல்லாமல் அவளை அழுத்தமாக பிடித்து நிறுத்தியவன், அறிவிருக்கா சாரு உனக்கு? ஃபீவரோட கீழே படுக்க போற, மேல படு என அழுத்தமாக கூற இப்போது நிஜமாகவே அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள் சாரு. அவன் கோபம் வெறுப்பு எல்லாம் அவளுக்கு அத்துப்படி. இதென்ன புது அக்கறை? அவளுக்கு அவன் அக்கறை தொண்டைக்குள் ஏதோ வேண்டாத உணவை போட்டது போல கசந்து வழிந்தது. இவனே கொலை செய்துவிட்டு இவனே அழுவானா என்றுதான் சாருவிற்கு தோன்றியது. அவள் அசையாமல் நிற்பதை பார்த்தவன், கட்டல்ல உட்காரு சாரு, ஒரு காஃபி சொல்ற, குடிச்சிட்டு மாத்திரை போட்டுட்டு தூங்கலாம் என்று விட்டு நகர்ந்தவன் அங்கிருந்த போனில் காஃபி சொல்லிவிட்டு பார்த்தபோது சாரு தரையிலேயே படுத்திருந்தாள். அதை பார்த்ததும் அவனுக்கு அதீத கோபம் வேதனை இரண்டும் சேர்ந்தே வந்தது. அத்தியாயம் 21. சாரு கீழே படுத்திருப்பதை பார்த்ததும் ஜெகனுக்கு கோபத்தோடு சேர்ந்து வேதனையாகவும் தான் இருந்தது. ஆனால் வேதனையை காண்பித்துக் கொண்டால் சரிபட்டு வராது என முடிவெடுத்து கொண்டவன் முகத்தில் கடுமையோடு அவளை நெருங்கினான். சாரு, உன்னை என்ன சொன்ன? சத்தமாக ஜெகன் கேட்க அவளோ எந்த பதிலும் சொல்ல தெம்பில்லாமல் அமைதியாக படுத்திருந்தாள். அதில் அவன் கோபம் மேலும் ஏற சட்டென குனிந்து அவளை கைகளில் தூக்கிவிட்டான். அவன் தூக்குவான் என சுத்தமாக எதிர்பார்க்காத சாரு திகைத்து விழிக்க அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டே கட்டிலில் விட்டான். அவள் ஏதோ பேச வாயெடுப்பதை கவனித்தவன், நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும் சாரு என பழைய அழுத்தமான குரலில் கூற அந்த குரல் அவள் வீம்பை கட்டுப்படுத்தியது. அவள் அமைதியாகி விட்டதும் தொடர்ந்து பேசினான் ஜெகன். பேசாம உட்காரு, இப்ப காஃபி வந்துடும், குடிச்சிட்டு மாத்திரை போட்டுக்கிட்டு தான் படுக்கணும். மீண்டும் அவனிடம் எந்த உணர்வுகளும் அற்ற குரல்தான். அதில் சாருவும் அமைதியாக கால் மடக்கி அதை கைகளால் அணைத்து கொண்டு அமர்ந்து விட்டாள். அடுத்த 2 நிமிடத்தில் காஃபி வந்துவிட அதை அவள் குடித்து மாத்திரையும் போட்ட பின் படுத்து தூங்கு சாரு என்றான் ஜெகன். அதற்கு மேல் அவளுக்கு சுத்தமாக தெம்பில்லாததால் அமைதியாக படுத்து விட்டாள் சாரு. அவள் படுத்ததும் அவளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டு நின்ற ஜெகன் அவள் நன்றாக உறங்க தொடங்கிவிட்டாள் என தெரிந்ததும் தானும் ஒரு கப்பில் காஃபியை ஊற்றி எடுத்துக்கொண்டு வந்து பால்கனியில் அமர்ந்தான். கையில் காஃபியுடன் அமர்ந்து அதை குடிக்கும் எண்ணம் கொஞ்சமும் இல்லாமல் எதிரில் வெறித்து கொண்டிருந்தவன் முகம் பெரும் குழப்பத்தோடு சுருங்கி இருந்தது. ஜெகன் வெகு நேரம் அங்கேயேதான் அமர்ந்திருந்தான். ஒரு தெளிவான முடிவிற்கு வர அவனுக்கு அத்தனை நேரம் தேவைப்பட்டது. முகத்தில் இருந்த குழப்ப ரேகைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய அவன் முகம் மீண்டும் அழுத்தமான ஒரு முடிவோடு சீரான போது பல நாட்களுக்கு பின் அவன் முகத்தில் லேசான புன்னகை தோன்றியது. தலையை அளந்து கோதிக்கொண்டு எழுந்தவன் ஆறிப்போயிருந்த காஃபி கப்பை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான். சாருவை பார்த்தவனுக்கு இன்னும் அவள் உறங்கிக் கொண்டிருப்பது தெரிய அவள் அருகில் சென்று தூக்கம் கலையாமல் அவள் கழுத்தை தொட்டு பார்த்தான்.
அதில் நன்றாக சூடு இறங்கி இருக்க ஒரு நிம்மதியோடு நகர்ந்தவன் காஃபியை வாஷ் பேஷனில் கொட்டிவிட்டு காலை உணவை ஆர்டர் செய்துவிட்டு குளிக்க சென்றான். அவன் குளித்துவிட்டு வந்தபோது சாரு எழுந்து அமர்ந்திருந்தாள். தலையை அழுந்து பிடித்துக்கொண்டு அவள் அமர்ந்திருப்பதை பார்த்தவன், தலை வலிக்குதான் சாரு என கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வர அவன் குரலில் தெரிந்த வித்தியாசத்தில் அவனை குழப்பத்தோடு நிமிர்ந்து பார்த்தாள் சாரு. அவன் தன் பதிலுக்காக காத்திருப்பது புரிய இல்ல என்று மட்டும் கூறிவிட்டு மெதுவாக இறங்கினாள். குட், ஃபீவரும் குறைஞ்சிருக்கு, குளிச்சுட்டு வரியா, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் என்றான் மீண்டும் மென்மையாக. அவன் குரலும் அதிலிருந்த மென்மையும் ஏனோ சாருவிற்கு எரிச்சலாக இருந்தது. ஆனால் அதை காண்பித்துக் கொண்டால் தேவையில்லாத வாக்குவாதம் தான் வரும் என்று புரிந்து கொண்டு அமைதியாக குளிக்கச் சென்றாள் சாரு. அவள் வந்தபோது ஆர்டர் செய்து வந்திருந்த உணவை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான் ஜெகன். சாப்பிடலாம் சாரு, எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்ற ஜெகன் குரலில் என்ன இருந்தது அவளுக்கு சரியாக புரியவில்லை. ஆனால் அங்கு உணவை பார்த்ததும் முந்தைய முறை அவளை பார்க்க வைத்து அவன் உண்டதுதான் நினைவுக்கு வந்தது. அதில் அவள் முகமும் இறுக, நான் வீட்ல போய் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் என மெதுவாக கூறிவிட்டு பால்கனி நோக்கி நடக்க போனாள் சாரு. அந்த உணவை உண்பதை நினைத்தாலே அவளுக்கு அவமானமாக இருந்தது. இனி ஒன்னும் இல்லை என்ற முடிவோடு இருந்தால்தான் அதற்காக எல்லாத்திலும் மானத்தை இழக்க வேண்டுமா? ஆனால் அப்படியே விட்டுவிட்டால் ஜெகன் இல்லையே. செல்ல திரும்பியவளை ஒரே எட்டில் பிடித்து விட்டவன் முதல் முறை என்ன செய்வது என்று தெரியாமல் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். அவனுக்கும் அவள் தயக்கத்திற்கான காரணம் புரிந்துதான் இருந்தது. அன்று கோபத்தில் செய்தபோது அவனுக்கு தவறாக தோன்றவில்லைதான். ஆனால் இன்று விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றால் என்ன சொல்வது என அவனுக்கும் தெரியவில்லை. லேசாக தலையாட்டி கொண்டவன், நீ சாப்பிட்ற சாரு என அழுத்தமாக கூற கடைசியில் அதுதான் வேலை செய்தது. அவன் குரலில் இப்போது சாரு பயப்படாவிட்டாலும் வாக்குவாதம் பண்ண விருப்பம் இல்லாததால் சலிப்போடு வந்து உண்டு விட்டாள். இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் அவள் எதிரில் வந்து அமர்ந்த ஜெகனுக்கு மீண்டும் வார்த்தை தட்டுப்பாடு ஏற்பட்டது. சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் ஏதோ தயங்குகிறான் என சாருவிற்கு புரிந்தது. இவன் எதுக்கும் தயங்கக்கூடிய ஆள் இல்லையே என அவள் நினைத்து கொண்டிருக்கும் போதே தன் தொண்டையை சருமிக்கொண்டு ஜெகன் பேச ஆரம்பிக்க அவனை கவனித்தாள் சாரு. ஐ எம் சாரி சாரு, நேத்து நான் கோபத்துல எதுனாலும் தப்புதான், ரியலி சாரிமா. மெதுவாக ஜெகன் எங்கேயோ பார்த்து கொண்டு தயங்கி தயங்கி கூற அவன் பேசிய விதத்திலேயே அவனுக்கு மன்னிப்பு கேட்டு பழக்கமில்லை என்று சாருவிற்கு தெரிந்தது. அவன் மன்னிப்பு கேட்ட தினசில் சாருவிற்கே லேசாக சிரிப்பு கூட வந்தது. பின்னே அவன் தானே சொன்னான், கொலை செய்துவிட்டு அதை மன்னிப்பு என்னும் ஒற்றை வார்த்தையில் அடக்கிவிட முடியாது என்று. அதெல்லாம் அவனுக்கு மட்டும் பொருந்தாது போலும் என நினைத்து கொண்டவளுக்கு மேலும் சிரிப்பு வரும் போல் இருக்க அதை மிகவும் முயன்று கட்டுப்படுத்தி கொண்டாள் சாரு. அவள் அமைதியாகவே இருக்கவும் அதுவரை வேறு எங்கோ பார்த்து கொண்டிருந்த ஜெகன் இப்போதுதான் அவள் புறம் திரும்பினான். அவள் முகத்தில் இருந்து அவனால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாமல் போக, சாரு, நான் நிஜமாதான் சொல்ற, நிஜமாவே செஞ்ச தப்புக்கு நான் ரொம்பவும் வருந்துறேன் சாரு. நான் வேணும்னே அப்படி நடந்துக்கல, கோபம். சாரிமா. தன் இயல்புக்கு மீறிய சிறு பதட்டத்தோடு ஜெகன் பேச அவனை பார்த்து கொண்டிருந்த சாருவிற்கு லேசான ஆச்சரியம்தான் தோன்றியது. இவனுக்கு இப்படிலாம் கூட பேச தெரியுமா என்று பார்த்து கொண்டிருந்தாள் சாரு. நீ என்ன நம்பலியா சாரு? திடீரென மேலும் பதட்டமான குரலில் ஜெகன் கேட்க, இவனை இப்ப நம்பினாலோ இல்ல நம்பாட்டாலோ என்ன என்ற குழப்பத்தோடு அமர்ந்திருந்தாள் சாரு. அவளால் அவன் மன்னிப்பை நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவள் மனம் ஏற்கனவே வாழ்க்கையின் முடிவை தீர்மானித்து விட்டதாலோ என்னவோ அவளுக்கு எதுவும் பெரிதாக தெரியவில்லை. ஜெகன் தனக்கு தான் தவறு செய்தான், தன்னிடம்தான் மன்னிப்பு கேட்கிறான் என ஒன்றுமே தோன்றாமல் ஏதோ மூணாவது மனுஷி போல வேடிக்கைதான் பார்த்தாள் சாரு. இப்போ என்ன சொல்லணும் என்று மூளை செயல்பட அவன் கேள்வியை நினைவு கூர்ந்தவள் நம்புற என்று மட்டும் சொல்லி வைத்தாள். பெண்ணவளின் ஆழமான மனதை படிக்க தெரியாத ஜெகனும் அந்த பதிலிலேயே பாதி நிம்மதி அடைந்து விட்டான். சாரு,
நேத்து நடந்தது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி நடந்ததும் என இழுத்தவன், எதுவும் எனக்கு அப்போ தவறா தெரியல சாரு. நான் பட்ட வலிய உனக்கும் காட்டணுன்ற வெறி மட்டும்தான் இருந்தது. ஆனா இப்ப யோசிச்சா தலையை கோதி நிறுத்தியவன், எனக்கு இன்னும் நிறைய யோசிக்கணும் சாரு. என்னால முடிஞ்ச வர எல்லாமே சரி செய்வேன். அதுவரை கொஞ்சம் காத்திரு. அண்ட் சாரி அகைன். தன் மனதில் இருந்ததை ஒருவாறு சொல்லிவிட்டு ஜெகன் சாருவை பார்க்க அவள் இப்போதும் அமைதியாகத்தான் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவன் பேச்சு எதுவும் அவளிடம் சிறு பாதிப்பை கூட ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் அவன் கூறிய எதுவுமே நடக்க வாய்ப்பில்லை என்று அவளுக்கு தெரியுமே. இப்போது அவன் வருந்துவது உண்மையாக இருந்தால் கூட எப்படி சரி செய்வான்? அவளுக்கும் உண்மையாக தாலி கட்டி இரண்டாம் மனைவியாக வைத்துக் கொள்வானா என்ன? அந்த நினைவே சி என்றிருந்தது. ஆனால் அதைவிட கேவலமான நிலையில் தான் இப்போது இருக்கிறோம் என்று புரிய அவள் மனம் கடைசியாக இருகதான் செய்தது. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா அவன் நினைச்ச இரண்டாம் கல்யாணம் முடிவு, இல்லைன்னா அவளை விட்டுடுவான். இது ரெண்டு தான் நடக்கும். முதல் முடிவை அவன் கூறினாலும் அவள் மறுத்து இரண்டாம் முடிவை தான் தேர்ந்தெடுப்பாள். அதற்கு பின் வாழ்க்கையை முடித்துக் கொள்வது அவள் சொந்த முடிவு. இதில் இனி அவன் செய்ய என்ன இருக்கிறது? சாரு ஏதாவது சொல்கிறாளா என்று சிறிது நேரம் பார்த்த ஜெகனுக்கு அவள் மௌனம் குழப்பமாகத்தான் இருந்தது. இருந்தும் அவனே தெளிவாக இல்லாத காரணத்தால் மேலும் குழப்ப விருப்பமில்லாமல் வேறு பேசினான். இப்ப கிளம்பலாமா இல்ல இன்னும் ஓய்வெடுக்கிறியா சாரு என்று ஜெகன் கேட்க, இல்ல கிளம்பலாம் என அதற்கு மட்டும் அவளிடமிருந்து பதில் கிடைத்தது. சற்று நேரத்தில் இருவரும் கிளம்பி சென்னை வந்து சேர்ந்தனர். முதலில் சாருவை இறக்கிவிட்ட ஜெகன், இனி நீ இங்க அதிக நாள் இருக்க வேண்டி இருக்காது சாரு, சீக்கிரமே மாத்து ஏற்பாடு செய்யற, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ என்று கூற அவனை திரும்பி பார்த்தவள், இந்த இடத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என தெளிவாகவே கூறிவிட்டு இறங்கினாள். அவள் கூறியது நிஜம்தான். இடத்தில் என்ன இருக்கிறது? அவன் அவளை வைத்திருக்கும் நிலையில் பெரிய பங்களாவில் இருந்திருந்தாலும் அவள் மனம் இறந்திருப்பது உறுதி. அதற்கு எங்காவது சில நல்ல உள்ளங்கள் கிடைத்திருக்கிறது. இது எவ்வளவோ மேல் என்று நினைத்து கொண்டு தன் குடிசையை அடைந்தாள் சாரு. அவள் செல்வதை சிறிது நேரம் அமைதியாக பார்த்துவிட்டு காரை எடுத்தான் ஜெகன். இத்தனை பேசியவன் தனக்கு இதற்கு முன் திருமணம் ஆகவில்லை என்பதை மட்டும் அவளிடம் கூறவில்லை. திருமணம் ஆகாவிட்டாலும் அவன் ஒன்றும் உத்தமனாக வாழவில்லையே. தெளிவான முடிவெடுத்துவிட்டு எல்லாம் பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்தான் ஜெகன். ஆனால் தெளிவு என நினைத்து யோசிக்க யோசிக்கத்தான் தன் மனமே தன்னை கொல்லப் போவதை அவன் அப்போது அறியவில்லை. வீட்டிற்கு வந்ததும் அன்று முழுவதும் சாரு பேசாமல் படுத்துதான் இருந்தாள். அந்த ஓய்வு அவளுக்கு தேவைப்பட்டது. அவள் வந்ததை உணர்ந்து பாக்கியம் வந்து பார்த்தபோது, தூங்க போறேங்கா என படுத்தவள் அன்றைய இரவும் சேர்த்து அப்படியே உறங்கிவிட்டாள். மறுநாள்தான் அவள் உடல்நிலை கொஞ்சம் தேறியது. அடுத்து வந்த நாட்கள் அதன் போக்கில் நகர முதலில் சாருவிடம் தெரிந்த வித்தியாசத்தை 2 நாளில் கண்டுபிடித்து விட்டார் பாக்கியம். முன்பெல்லாம் கவலை, கோபம், இல்லை அதை மறந்து புன்னகை என ஏதோ உணர்வோடு சுற்றி கொண்டிருந்தவள் இப்போது ஒன்றுமே இல்லாமல், எதிலும் ஈடுபாடில்லாமல் விட்டைத்தியாக சுற்றுவதை கவனித்தவருக்கு லேசாக பயமாக இருந்தது. சாருமா, என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி இருக்க என பாக்கியம் ஒருமுறை கேட்க, ஒன்னும் இல்லையேக்கா என மெலிதாக சிரித்தாள் சாரு. ஆனால் அந்த அமைதியான புன்னகையே ஏனோ அவருக்கு பயமாகத்தான் இருந்தது. இல்லையே சாரு, ஏதோ சரியில்லை. ஊருக்கு போயிட்டு வந்தியே, எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே என அவர் சந்தேகத்தோடு கேட்க, அதில் மீண்டும் லேசாக சிரித்தவள், நல்லா இருக்காங்கக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல என்றாள். அப்போ உனக்கும் அவனுக்கும் ஏதாவது? பாக்கியத்தின் கேள்வியில் ஒரு நொடி சாருவின் உடல் இறுகியது. பின் தன்னை தேற்றிக் கொண்டவள், அவருக்கும் எனக்கும் என்ன இருக்குக்கா என அசால்ட்டாக தோலை குலுக்க, அவள் செயலை பிரச்சனை அவனிடம்தான் என்று பாக்கியத்திற்கு உணர்த்திவிட்டது. என்ன செஞ்சு வச்சானோ என்ற பயம் தோன்ற, சாரு, நீயே சொன்னது போல அவன் யாரோ தாண்டா,
அவனை பத்தி ஒண்ணுமே நினைக்காத, உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். அவன் உன்னை விட்டு தொலையட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் நல்லதே நடக்கும்டா. என்ன பிரச்சனை என்று தெரியாவிட்டாலும் கொஞ்சம் சாரு மனதை மாற்ற முடிந்தால் பரவாயில்லையே என்றுதான் பாக்கியம் பேசினார். ஆனால் அதற்கும் சாருவிடம் இருந்து ஒரு கசப்பான முறுவலை விடையாக கிடைக்கவும் அவரால் நிம்மதியாக இருக்க முடியாமல் போய்விட்டது. சாருவிடம் இருந்து எதுவும் வாங்க முடியாமல் போக பேசாமல் ஜெகனிடமே பேசி பார்க்கலாமா என்று நினைத்து கொண்டிருந்தார் பாக்கியம். சாருவை விட்டுவிட்டு சென்றதும் 4 நாட்கள் ஜெகன் அங்கு வர முடியவில்லை. தொழிலில் சிறு பிரச்சனை வந்துவிட ராப்பகலாக அதை மட்டுமே பார்க்க வேண்டிய நிலை. வேறு எதுவும் யோசிக்க கூட முடியாமல் ஓடிக்கொண்டிருந்தான். அன்றுதான் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து ஓய்வாக நேரம் கிடைக்க முதல் வேலையாக சாருவை பார்க்க வந்து விட்டான் ஜெகன். எப்போதும் போல மதிய உணவு வேலை போதே அவன் வர அன்று சாரு எதுவுமே சமைத்திருக்காததை கவனித்தவன், எதுவும் சமைக்கலையா சாரு என்றான் யோசனையோடு. அதில் அவனை எந்த உணர்வுமற்று வெறித்தவள், சாப்பிட்டுட்டேன், அதிகம் பண்ணல என்றாள். அவள் பதிலில் ஓ என கேட்டுக்கொண்டவன், இங்க சாப்பிட்டுக்கலான்னு வந்துட்டேன், பயங்கர பசி சாரு, 4 நாளா நிக்க கூட முடியாம ஓட்டோம், ஏதாவது செஞ்சு தரியா ப்ளீஸ் என்று ஜெகன் கேட்க, முடியாது போடா என்று சொல்லிவிடலாமா என்றுதான் முதலில் சாருவிற்கு தோன்றியது. பின் ஏனோ மனம் வராமல் சமைக்கச் சென்றாள். அவள் நகர்ந்ததும் அங்கேயே படுத்து விட்டான் ஜெகன். அவள் அடுப்பில் சாதத்தை வைத்துவிட்டு வந்து பார்த்தபோது நன்றாகவே உறங்கியிருந்தான். அவன் உறங்குவதை பார்த்ததும், இவன் வீட்ல போய் தூங்க வேண்டியதுதானே, இவன் மனைவி இவனை தேடவே மாட்டாளா என்றுதான் சாருவிற்கு தோன்றியது. மனைவி என்ற நினைவு வந்ததும் தான் தன் கழுத்தில் இருந்த தாலியே அவள் நினைவிற்கு வந்தது. ஆம், அவனிடம் திருப்பித் தர வேண்டுமே என்று நினைத்தவள் இந்த முறை எந்த தயக்கமும் இல்லாமல் அதை கலட்டிவிட்டாள். அவளே போட்டுக்கொண்டதுதானே. சற்று நேரத்தில் எழுந்துவிட்ட ஜெகனுக்கு உணவை பரிமாறினாள் சாரு. முதல் வாய் பிசைந்து அவன் வாயருகில் உணவை கொண்டு சென்ற போது, இந்தாங்க என்று அவள் சாதாரணமாக தாலியை நீட்ட அதை பார்த்தவன் கைகள் அப்படியே அந்தரத்தில் நின்றது. அவள் கையில் இருந்த தாலியை பார்த்ததும் ஏனோ அவனுக்குள் பெரிதாக வலித்தது. முதல் முறை அவன்தான் கலட்டினான். அவள் கதற கதற எடுத்த போது தவறாகவே தோன்றாத விஷயம் இன்று நெருஞ்சி முள்ளாய் குத்தி கிழிப்பதேன். அவள் கையில் இருந்த தாலியை மெதுவாக வாங்கிக் கொண்டவன் கைகள் அவனை அறியாமல் லேசாக நடுங்கியது. அதையே சில நிமிடங்கள் கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தவன் பின் சாருவை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்தான். அவள் சாதாரணமாக தான் அமர்ந்திருந்தாள். முதல் முறை அவளிடம் இருந்த படபடப்பு, வலி எதுவுமே இல்லை. அதை கவனித்தவன் மனம் மேலும் வலித்தது. கையில் இருந்த தாலியை சட்டை பையில் போட்டுக்கொண்டவன் சில நொடிகள் கண்கள் மூடி அப்படியே சுவற்றில் சாய்ந்து விட்டான். அவன் செயலை சாரு எதுவும் யோசிக்காமல் வெறித்து கொண்டிருக்க தானே சற்று நேரத்தில் நிமிர்ந்தவன், சாரி சாரு என்று மெதுவாக முணுமுணுத்து விட்டு எழுந்து விட்டான். அவன் எழுந்ததும் கூடவே எழுந்தவள், சாப்பிடலையா என சாதாரணமாக கேட்க அவளை முகம் கசங்க பார்த்தவன், வயிறு நிறைஞ்சு போச்சு என ஒரு கசப்பான புன்னகையோடு கூறிவிட்டு கையை அலம்பிக்கொண்டு வேகமாக சென்று விட்டான். அவன் ஏன் இப்படி போகிறான் என்று கூட சாருவிற்கு புரியவில்லை. முதல் முறை அந்த தாலியை கலட்டிய போது ஜெகன் சாதாரணமாக அதை செய்ய சாருதான் துடித்தாள். இன்றோ எல்லாம் தலைகீழாக மாறிப்போயிருந்தது. அவள் சாதாரணமாக அதே செயலை செய்ய அவன் துடித்து ஓடுகிறான். விதியின் முடிவுகள் என்றும் விந்தைதானோ?